கடின இருதயத்தோட நடந்து பேசுவது, அடுத்தவங்களை அவருடைய அடிமைத்தனத்தில பயத்தில வைத்திருப்பது, அப்படின்னு ஒரு இரக்க சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி வெளியில போகும்போது தர்மம் எடுக்கிற மக்களை பார்ப்போம், கஷ்டப்படுகிற மக்களை பார்ப்போம், அவங்களுக்கு இறங்கி நம்ம உதவி செய்யணும். ஏன் ஆண்டவர் இரக்கத்தை எதிர்பார்க்கிறார்? நீங்க இரக்க குணமா இருந்தா மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. இயேசு கிறிஸ்து பாருங்களேன், இரக்க சுபாவம் உள்ளவர். அவர் பிச்சை எடுக்கிற மனிதன் கூப்பிட்ட போது கூட இறங்கி அவனுக்கு அற்புத சுகம் கொடுத்தார். பாவத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு மகளை எல்லாரும் குற்றப்படுத்தினாலும் மற்றவங்க பார்க்கிறபடி பார்க்காதபடி ஆண்டவர் இறங்கி அவருடைய பாவத்தை மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நடத்தினார். இதைத்தான் இயேசுவிலே பார்க்கிறோம். நாமும் யாரையும் அற்பமா நினைத்து விடாதபடி அவனுக்கு இறங்கி நம்ம உதவி செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய சுபாவமா இருக்கணும். என்னால் நம்முடைய பிதா இயேசு கிறிஸ்து அவர் இரக்க குணமுள்ள தேவன். அவரை போல நாமும் இரக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியம். சிலர் சொல்லுவாங்க, தர்மெல்லாம் போடாருங்க, பிச்சை எடுத்து பிழைக்கிறாங்க, வேலை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால வேலை கொடுக்க முடியுமா எல்லாருக்கும்? அது மாத்திரம் இல்ல, அவனுடைய பின்னணி என்னன்னு நமக்கு தெரியாது. சிலர் ஏமாற்றி பிச்சை எடுப்பாங்க. நல்லா இருந்து கொண்டே தங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டதை போல ஏமாற்றி பிச்சை எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உண்மையா பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில உதவி செய்ய யாரும் இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம போகிற வழியில அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்க முடியாது. தர்மம் எடுக்கிற ஒருத்தரை பார்க்கும்போது தாராளமாய் நீங்க தர்மம் செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மற்றவங்க மேல ஒரு இரக்க குணம் இருந்தாதான் தான தர்மம் செய்கிற சுபாவம் இருக்கும். அதனால இயேசுவை போல நமக்குள்ள அந்த இரக்க குணம் இருக்கிறதற்கு நம்ம ஜெபிக்கணும். நீங்க இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு தர்மம் செய்திருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கீங்க? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் ரோடுகள்ல தெருக்களில சாப்பிட கூட வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த மக்கள் மேல கரிசனை உள்ளவர். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார், ரோட்டோரங்களில வீடு இல்லாம படுத்து கிடக்கிற மக்களை பார். அதுல வியாதிப்பட்டவங்க இருக்கிறாங்க, பலவீனப்பட்டவங்க இருக்கிறாங்க, அது மாதிரி சரீர உறுப்புகள் செயலற்றவங்க இருக்கிறாங்க. அவங்களால வேலை செய்ய முடியாது, குடும்பத்தால கைவிடப்பட்டுட்டாங்க. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? உணவில்லாம கஷ்டப்பட்டு வேதனையில் இருக்கிற மக்கள். ஒருவேளை உணவாவது அவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு ஆண்டவர் பேசினார். அந்த இரக்க குணத்தை ஆண்டவர் உண்டாக்கினதுனால இப்ப மதுரை, சென்னை, திருச்சி இதுல தினமும் ஒரு நாளைக்கு 15,000 பேருக்கு இரவு உணவு வழங்குகிறோம். யாருக்கு தெரியுமா? தெருவோரத்தில் இருக்கிறவங்க, அங்கங்கே படுத்து கிடக்கிறவங்க, வீடு இல்லாதவங்களை தேடி கண்டுபிடிச்சு சூடா